ஃப்ரிட்ஜ் வந்து ஓபன் ஆகும்னு அதுதான் அது. அதுவா? ஆமா. அங்க நம்ம போறோமா? நம்ம ஏன் அங்க போறோம்? அப்ப நம்ம க்ரூஸ் எங்க வரும்? க்ரூஸா? அது ஏன் இங்க வருது? ராமேஸ்வரம்ல போய் க்ரூஸ் ஏறணும்ல. ராமேஸ்வரத்துல ஏன்டா க்ரூஸ் ஏறணும்? அங்க பாரு ஃபுல்லா போட் இருக்கா, அந்த போட்ல வேணா ஏறலாம். ஏன் க்ரூஸ்ல போய் ஏறணும்? அஸ்மா அஸ்மா ஏந்திர அஸ்மா, மணி 2:30 ஆயிடுச்சு. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் ஷிப்பை மிஸ் பண்ணுறோம். ஏந்திரு, கிளம்பு டக்கு டக்குன்னு. என்னடா புதுசாக கேட்டுருக்கோம், ஒரு வாரம் உன்ட்ட சொல்லிருக்கல. ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பண்ணாக்கா எப்பவுமே நம்பவே மாட்டியா? க்ரூஸ்ல போறோம். அட ராமேஸ்வரம்ல இருந்து எங்க போறோம்? உனக்கு தெரியலையா? கடல் மாஸ் இருக்குல்ல. சரி அப்போ விடு, அது சர்ப்ரைஸ். கிளம்பு கிளம்பு கிளம்பு, டைம் ஆயிடுச்சு பாரு. 10 hours ட்ராவல் பண்ணிட்டு போனோம்ப்பா. அப்புறம் அங்கே போய் நம்ம மிஸ் பண்ணோன்னா பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கிளம்புவா. ஏன்னா டிக்கெட்டை காமிச்சிட்டேன், இன்னமும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா? உனக்கு வந்துச்சா? வா கிளம்பு கிளம்பு, பூட்டாக்கிட்டு போய் கிளம்பு. போ 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 போ. ஜாலி தான், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தான். ஏ சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது பேர். நீங்க தூங்கித்தானே இருக்க, இப்படி தோன்றோரு வந்ததுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்கு. சரி அதான் சாப்பிட வந்திருக்கோம், எழுப்பலாமேன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பார்த்தேன், இப்படி எழுப்பினா வேலைக்கு ஆகாது, இப்படி வந்து எழுப்பினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எழுப்பலாம். பாசம் இருக்கா? இப்படி வந்து எழுப்ப வேலை இருக்கு. இப்போ திறந்து விட்டேன். சாப்பிட வந்திருக்கோம், வா சாப்பிட போகலாம். வேணாம், புண்ணியம் சாப்பிடு. வேணாமா? உதாமே நீ சென்னையில் தூங்க ஆரம்பிச்ச, ஊந்தூர்பேட்டை வந்துட்டோம். வீட்டுல தூங்க மாத்திர பாருங்க, கூத்தோசத்து வீட்டுல எழுப்பி விட்டு காலையில நிம்மதியா தூங்க மாத்திர. சரி நீ கார்லயே தூங்கு, நான் போய் சாப்பிட்டு வரேன். ஐயோ சாப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னேன், வந்து ஒட்டி உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது வரேன்னு சொன்னேன்ல, கவனிக்கலையா? ஏன் இப்ப சாப்பிட வரக்கூடாதா? இல்லைன்னா போங்க, எனக்கும் பசிக்கல. அது வேணா நான் உன்னை எழுப்புனேன், அதை எழுப்புன விதம் தானே தப்பு. சரி விட்றா எப்பா, நீ வந்து சாப்பிடலாம். இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டு வேண்டாம் சாமி. சரி என்ன, தோசை, பொங்கல், இட்லி, வடை, என்னென்னமோ இருக்கு. என்ன வேணும் உங்ககிட்ட? நீங்களே ஆர்டர் எடுக்கிறீங்களா? சொல்லணும், சீக்கிரமா சொல்லு. தோசை. தோசையா? கீ ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட். தோசைனா தோசை தான். கீ ரோஸ்ட் வேணும்னா எனக்கு தெரியும், கீ ரோஸ்ட் நான் கேட்பேன். தோசை போடும். ஒன்னா ரெண்டா? ஒரு தோசை, 2 தோசை வேணும், 2 தோசை வேணும் சொல்லுவேன். சட்னி சாம்பார் அதெல்லாம் அவங்க வச்சு தருவாங்க. ஒரு தோசை. 3, 2, 1 ஸ்டார்ட். Hey buddies, welcome to Black Bees Vlogs. buddies, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம், நான் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு க்ரூஸில் போக போகிறோம். ஸோ வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் க்ரூஸில். அப்புறம் நம்ம வந்து ஷிப்பில் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகிற எனக்கு தெரியல, ஒரு பயமாகவும் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் பயப்படுற? நீ இது வரைக்கும் கப்பலில் போனதே இல்லையா? அதனால போயிருக்கேன். நம்ம தான் 3 நாளில் போட் ஹவுஸில் இருந்துமே. இப்படி போட் ஹவுஸ்ல இருந்தோம்ல, அதுல வந்து பார்த்தனா அது வந்து ஒரு ஏரி மாதிரி, புரியுதா? கடல் கிடையாது, அது வந்து ஏரி. ஏரியில அந்த போட் என்ன பண்ணும், போட்டும் ஆடாது தண்ணியும் ஆடாது, அப்படியே மெழுக்கா அப்படி போவோம். போகும்போது நிப்பாட்டும் போது மட்டும் ஆடிட்டே இருந்தது. நிப்பாட்டும் போது ஏன்னா அது தண்ணி வந்து எங்கேயாவது செவுத்துல இடிச்சுட்டு இப்படி வரும்போது அது ஆடும், அவ்வளவுதான். அந்த தண்ணியில இப்போ நீ போனாக்கா லைட்டா இப்படி இப்படி மிதப்ப, ஓகேவா? ஆனா நீ இதுவே கடல்ல போனது இல்லைல்ல, மெரினா பீச் அந்த மாதிரி பீச்லலாம் குளிச்சிருக்கேன், அதில் ட்ராவல்லாம் பண்ணது இல்லைல்ல. இப்போ நம்ம நார்மலா பைப்பர் போட்ல போனோம்னா அதை பாரு, நல்லா பாத்துக்கோ, சேஃப்டி கிஃப்டி எதுவுமே கிடையாது. ஒரு அலை வருதுன்னா அந்த அலையில இப்படிலாம் ஏறி பாத்திருக்கியா? இப்படிலாம் எகுரும், இப்படி குச்சி போகும்.
அதெல்லாம் பார்த்ததுல இல்ல எதுலையுமே பார்த்தது இல்லையா? படத்துல பார்த்திருக்கேன். அதெல்லாம் உண்மைதான், புரியுதா? இப்ப நம்ம போற க்ரூஸ் அப்படிலாம் போகுமா? அந்த மாதிரி, அதாவது இது வந்து நார்மல் அலையில நீ இப்ப அந்த போட் இப்படி எகிரிச்சு பாத்தியா, ஆமா. இதை விட பெரிய பெரிய அலைலாம் வரும். அந்த இடத்துல நம்ம க்ரூஸ் வந்து போகும். ஓ, புரியுதா? இது சேஃப்டியா தானே இருக்கும். பிகாஸ் எனக்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரியாது. அதான் இல்ல இப்ப நம்ம வந்து சேஃப்டினா எப்படி சொல்றதுன்னா, அந்த க்ரூஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு 2 லைஃப் ஜாக்கெட் இருக்கும். அப்ப நம்ம வந்து சப்போஸ் தண்ணியில விழுந்தாக்க லைஃப் ஜாக்கெட்ல நான் உள்ள போக மாட்டேன்ல, மேல தானே மிதப்பேன். அப்படி இல்ல பூஜா, நீ வந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுன்னு உள்ள விழுந்தாதான் நீ மிதப்ப. லைஃப் ஜாக்கெட் எடுத்து போடாம நீ உள்ள தண்ணி உள்ள விழுந்தா எப்படி மிதப்ப? முழுங்கிடுவ. லைஃப் ஜாக்கெட் கீழே தூக்கி போட்டு நானும் போட்டு அறிவு பாரு. நம்ம அங்க போன உடனே எல்லாத்தையும் காமிச்சிட்டு, இப்போ க்ரூஸ்னா எப்படின்னா தெரியல. எனக்கு தெரியும். சரி, ஏன் உனக்கு தெரியாதா? இப்படி இப்படி கூட அடிக்க மாட்டியா? எனக்கு சுத்தமா தெரியல. இப்படி இப்படி அடிச்சு நான் இன்னும் ரொம்ப உள்ள போயிருவேன். நீ தண்ணியில குதிக்கவா போற? சரி சரி, எல்லாம் சேஃப்டிக்கு முன்னாடியே பேசி வச்சுக்கல. இப்ப எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுது ஸ்விம்மிங் தெரியாது. இல்ல, நீ நீச்சல் அடிப்பேன்னு நினைச்சேன். அதாவது அட்லீஸ்ட் அந்த நாய் நீச்சலாவது அடிப்பா, இப்படி ஜிகின்னு அந்த மாதிரியாவது பண்ணுவேன்னு நினைச்சேன் நானு. அந்த ஆழத்துல விழுந்தாதான் இப்படி 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 வரும். ஆனா இப்படி இப்படி வந்தா மேலே வர உள்ளதான் போவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. சரி, இப்ப எதுக்கு நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? குடிக்கிற அவங்க எல்லாம் குடிக்க மாட்டோம். நல்லா சேஃப்டியா இருக்கும். நம்ம வந்து ஷிப்ல இப்போ நீ இது வரைக்கும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுல்ல. ஆனா போட்ல போயிருக்கோம், போட்டிங் போயிருக்கோம், ஓகேவா? அதெல்லாம் வேற, இது வேற, ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ஆத்துல அந்த மாதிரி இடத்துல தான் போயிருக்கோம். அதாவது ஒரு ஏரி, சும்மா நார்மலா தண்ணி ஒரு இப்படி இப்படி இருக்கிற இடத்துல. இது வந்து கடல். கடல் தெரியும்ல, ஆழமே தெரியாது. புரியுதா? ஆழமே தெரியாது, அவ்வளோ ஆழமா இருக்கும். புரியுதா? நல்லா புரியுது. நல்லா பயமுறுத்து. இதுக்கு நம்ம ஒழுங்கா ஃப்ளைட்ல போயிருக்கலாம்ல. ஏன் ஃப்ளைட்ல போகும்போது இப்போ திடீர்னு ஃப்ளைட் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தண்ணியில உண்டா அப்போ போய் விட மாட்டியா நீ? எப்பதான் கொலை பண்ணல இருக்க பண்ணாடி. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஒரு வாட்டி க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துருவோம். இந்த ஷிப்ல போனாக்கா எப்படி இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் க்ரூஸ் மாதிரி தான் இந்த ஷிப், இந்த டைட்டானிக்லாம். அதே 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 டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா? இப்போ அதுல நம்ம க்ரூஸ்ல ஏறின உடனே நம்மளுக்குன்னு ஒரு ரூம் தந்துருவாங்க. நம்மளுக்கு 2 லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பாடு இந்த இடத்துல வந்து சாப்பிடணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம எங்க எப்படி வேணாலும் போய் ஜாலியா விளாண்டுக்கலாம். இப்போ திடீர்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயினே இருக்கோம், ஓகேவா? திடீர்னு கப்பல் வந்து இப்படி ஒரு ஆடுது. எப்படி அப்படி ஆடும்போது நீ என்ன பண்ணுவ? அப்புறம் உங்ககிட்ட எடுத்து நான் கழுத்துல மாத்திப்பேன். எப்படி நீ இப்படி ஆனா அந்த பக்கம் போய் ஊந்துருவிய? ஃபர்ஸ்ட் டிஜேல நம்ம மேல டாப் அந்த ரூஃப்ல டிஜே, லைட் செட்டிங்கு, அங்க தண்ணி வேற இருக்கும், ஸ்விம்மிங் பூல் தனியா, ஓகேவா? இப்போ அந்த இடத்துல பாட்டு போட்டு நம்ம ஆடும்போது திடீர்னு இப்படி ஒரு அலையில இப்படி மாட்டி அப்படி ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஆச்சுன்னா நீங்க வந்து அதை காப்பாத்திடுவீங்க, புரியுதா? இப்ப கம்மிட்டு இருங்க, வேற பேசுறேன். இல்லை கொஞ்சம் இப்போ நீ அது நீ யோசிச்சியா? இப்படி ஆனா நீ ரைட்ல போய் விழுவியா, லெஃப்ட்ல போய் விழுவியா? நீ என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னா இப்படி ஆகும்போது நான் உனக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உன்னை பிடிச்சிருவேன்ல. அதனால உன்கிட்ட கேட்குறேன், இப்படி ஆனா ரைட்ல ஃபர்ஸ்ட் போவியா, லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் போவியா? அதை மட்டும் சொல்லு. இப்படி ஆனா நான் விழவே மாட்டேன். நான் வந்து ஸ்ட்ரென்த்தா நின்னுப்பேன், புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க விழுந்துட்டீங்களா இல்லையான்னு நான் பார்த்து உங்களை பிடிச்சி நிற்பேன். ஸோ அப்போ நான் உங்களை பிடிச்ச மாதிரி எனக்கு சப்போர்ட் கிடைச்சிடல. நான் விழ மாட்டேன், நீங்களும் விழ மாட்டீங்க. அத்தாரு போறதுக்கு நிறைய நல்லா பீதே ஆக்குற. இல்லை பூஜா, நான் சொல்றேன், திடீர்னு அந்த டைட்டானிக் கப்பல் மாதிரி நம்ம கப்பல் எங்கேயாவது மோதி போடா நின்றுச்சுன்னா, கீழே விழுந்தோன்னா, அப்போ விழுந்தோன்னா அந்த ஜாக் மாதிரி நீங்க வந்து என்னை காப்பாத்திடுவீங்க. நான் காப்பாத்திடுவேன்டா. பட் ஆனால் உனக்கு நான் சொல்லி தரது நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் சொல்லி தரதா டைட்டானிக் பார்க்கல போல. அல்ல பார்க்கல பண்ணா ஜாக்கு செத்துருவான்ல. அப்ப நீ உஷாரா கட்டை கட்டையெல்லாம் பூச்சிட்டு மறந்து நிப்பியா? அப்ப நான் சொல்லிடுறேன், உள்ள முழுங்கின உடனே பாரு 2 பேருக்கும் ஒரு கட்டை வச்சுக்கலாம். குட், ஓகேவா? முழுங்குறது, குடிக்கிறது, டை ஆடுறதுலயே இருக்கு பாட்டா. எனக்கு நீச்சல் தெரியும் கொஞ்சம். சரி போல கம்ப்ளீட் பண்ணா. அதனால சுண்ணாமிலேயே ஸ்விம்மிங் போட்டு பறப்போம். எப்படி ஸ்விம்மிங் போட்டா எப்படி பறக்க முடியும்? மிதக்கதான் முடியும். சூப்பர் கடல் சூப்பர்.
கிட்ட வந்துட்டோமா? அதான் பாத்தியா அப்படியே பேக் சைடு கடல். அல்ல இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுவோம்ல. நைட்ல ரொம்ப பயமா இருக்கும்ல இருட்டானோன்னு. அந்த இடத்துல பிரிட்ஜ் பிரிட்ஜா இருக்கு, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாம்ல. எங்கே? அந்த பிரிட்ஜிலியா? தண்ணியில விழாம என்ன சரிடா. தெரியுதா இப்போ கடலு? இந்த பக்கம் பாரு கடலா, இந்த பக்கம் பாரு கடலா. எப்படி இருக்கு? செமையா இருக்குல்ல. இப்போ இந்த எதுவுமே இல்லாம நம்ம ஒரு போட்ல போனோம்னா எப்படி இருக்கும்? போட்டுன்ற பேரு என்னது அது பேரு? க்ரூஸ். எஸ். இப்போ நம்ம போறோம். இதுதான் வந்து என்னது என்னது இது? இதுவா பாம்பன் பிரிட்ஜ்? ஆமா இதான் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது பாரு. அந்த இது மாதிரி இருக்கும்ல அப்படி இல்ல இதோ ஸ்டார்ட் ஆகுது பாரு. இதான் பாம்பன் பிரிட்ஜ். என்ன பிரிட்ஜ்? பாம்பன் பிரிட்ஜ். பாம்பன் பிரிட்ஜ்ன்ற பேரு. பாம்பன் பிரிட்ஜ். பாம்பன் பிரிட்ஜ் இதுதான். எல்லாரும் நின்னு போட்டோ எடுக்கறாங்க. போட்டோ எடுக்கல, எல்லாரும் க்ரூஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஓ ட்ரெயின் பத்தியா ட்ரெயின்ல போனா செம்மையா இருக்கும் போல. ஆமா அடுத்தது நம்ம ட்ரெயின்ல வரணும். இந்த க்ரூஸ்னால ஓகே. இப்போ நம்ம க்ரூஸ் தான் இங்க கீழே போவோமா? ஆமா இங்க இந்த பிரிட்ஜ்லாம் இருக்குல்ல, நம்ம எப்படி போவோம்? இப்போ அந்த க்ரூஸ் வரும்போது இந்த பிரிட்ஜ் என்ன ஆகும்? இப்படி ஓபன் ஆகும். இப்படி ஓபன் ஆகும். அது இப்போ வண்டிலாம் போயிட்டு இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த சிக்னல் ஸ்டாப் பண்ணிட்டு வண்டியை வந்து நிக்க வச்சுட்டு க்ரூஸ் அமுச்சு விடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? க்ரூஸ் போனதுக்கு அப்புறம் பிரிட்ஜ் திரும்பி கீழே இறங்கிடும். அந்த வியூ நான் காமிக்குவேன் உனக்கு. அது ஒரு பேர் தெரியுதாங்க? என்ன அந்த இது ஹைட்டா இருக்குதுவா? என்னது? அதுதான் ஓபன் பண்ற லொகேஷன். ஓ இப்போ நம்ம அங்கேயே போறோம். இப்போ நான் வந்து ஓபன் ஆகிற பிரிட்ஜை வந்து நான் உனக்கு காமிக்க போறேன். ஓகேவா? அது செம்மையா இருக்குல்ல பண்டா. செம்மையா இருக்கா? இங்கே நிக்கலாம் போல. வா நிக்கலாம். அஸ்மா நான் சொன்னல கப்பல்லாம் போகும்போது அந்த பிரிட்ஜ் வந்து ஓபன் ஆகும்னு. அதுதான் அது. அதுவா? ஆமா. அங்க இப்ப நம்ம போறோமா? நம்ம ஏன் அங்க போறோம்? அப்ப நம்ம க்ரூஸ் எங்க வரும்? க்ரூஸா? அது ஏன் இங்க வருது? ராமேஸ்வரம்ல போய் க்ரூஸ் ஏறணும்ல. ராமேஸ்வரத்துல ஏன்டா க்ரூஸ் ஏறணும்? அங்க பாரு ஃபுல்லா போட் இருக்கா, அந்த போட்ல வேணா ஏறலாம். ஏன் க்ரூஸ்ல போய் ஏறணும்? நம்ம தான் இன்னொரு கண்ட்ரிக்கு போறோம் சொன்னல. இன்னொரு கண்ட்ரியா? இதோ தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்க இருந்து பார்த்தனாக்கா ஸ்ரீலங்கா தெரியும். அதான் இன்னொரு கண்ட்ரி. அடிச்சிருவேன். காலைல டிக்கெட் க்ரூஸ் டிக்கெட்லாம் காமிச்சேன். நம்ம வெளியில போறோம்ல. க்ரூஸ் டிக்கெட் நான் காமிச்சேன்னா அது சார்ஜிபிள் ஈஸியாக எடிட் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. சீரியஸாக சார்ஜிபிள் தான்டா எடிட் பண்ணி காமிச்சேன் உங்ககிட்ட. எதுக்கு? ரெண்டு பொட்டி ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது வரை நீ கரெக்டா அளவு பார்த்து இருக்கணும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு கரெக்டா எடுத்து வந்திருக்கேன். என்ன அளவு? நீ சொன்னல இவ்வளோ வெயிட்லாம் வந்து அலௌடு க்ரூஸ்லன்னு. அது ஃப்ளைட்டில் தான்டா போகும்போது லக்கேஜ் வந்து 15 kg. அதுக்காக நான் வந்து சும்மா வெயிட்டு போட்டு எடுத்துன்னு வந்தேன். அவன் நம்புவான்னு சொல்லி நான் எடுத்துன்னு வந்தேன். சீரியஸாக நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸாக ராமேஸ்வரத்தை கூப்பிட்டு வந்து உன்னை காமிக்கணும். அதாவது உனக்கு ராமேஸ்வரத்தை காமிக்கணும், தனுஷ்கோடி காமிக்கணும், ஸ்ரீலங்கா காமிக்கணும்னு நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஸ்ரீலங்கா போகிறோமா? அப்போ தனுஷ்கோடிலேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியும். நீச்சல் வச்சுனே வேணா போகலாம். எனக்கு நீச்சலே தெரியாது சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது. நான் வந்து இவ்வளோ லக்கேஜுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கேன். ஒரு வாரம் நான் சென்னைக்கு வர மாட்டேன். எங்கேயும் நீ வெளியே எங்கேயா கூட்டு போட, அவ்வளோதான். என்னது? வேற ஊருக்கு கூட்டு போனோம். கண்ட்ரி கூட வேணாம், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா. சென்னை வரமாட்டேன். கூட்டு போவல. போவே மாட்டியா? சொல்லு.